இந்த நிலையிலே அவர்கள் வந்தவுடனே சசிகலா அவர்கள் தன்னிடத்திலே மெஜாரிட்டி இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னை அழைக்க வேண்டும் என்றும் முதலே சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் பொதுச் செயலாளர் என்பதையும் அவர்களை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவர்கள் அழைத்து கூப்பிட்டு பேசுவது சரியாக இருக்கும் ஆளுநர் அவர்களுக்கு. அந்த இடத்திலே அவர்கள் இல்லாவிட்டால் தான் அவர் ஓபிஎஸ் அவர்களையும் அழைத்து பேச முடியும். அவர்கள் பேச வேண்டும் என்பதில்லை, நேரடியாக கூப்பிட்டு இவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்காவிட்டால், இந்த அம்மா தன்னுடைய சசிகலா அவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டி நிரூபிக்காவிட்டால் தான் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேச்சே இருக்கும். இன்னைக்கு இவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டால் நாளைக்கு உடனடியாக சட்டசபையிலே அவரை முதலாக தேர்ந்தெடுத்து விடுவார்கள். தேர்ந்தெடுத்து அவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு வழிவகுக்குவார்கள். ஏனென்றால் இப்பொழுது நிற்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் அவர்களுக்கு இதுதான் இருக்கிறது, வேற வழி இல்லை. இயல்பான சூழ்நிலையில புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு முதலமைச்சருடைய ராஜினாமாவே சர்ச்சைக்குள்ளாக இருக்குது இல்லையா? அதுவே கண்டென்ஷியஸா மாறி இருக்கு இல்லையா? அந்த ராஜினாமா வற்புறுத்தி அல்ல கொடுத்தார், அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு முறை ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அவ்வளவுதான். மீண்டும் போய் நான் தெரியாமல் கொடுத்து விட்டேன், மறந்துவிட்டு கொடுத்து விட்டேன், கம்பல் பண்ண அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆதலால் அவர்கள் சொல்லிய ராஜினாமா தான். இல்ல, அதுல ஒரு வற்புறுத்தல் இருக்கு அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொல்றதுனால தன்னுடைய யுத்தானுசார அதிகாரம், டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த முடியாது. ஆளுநர் ராஜினாமா கருத்து அனுப்பியிருக்கிறார்கள். அது அப்பொழுதெல்லாம் சொல்லவும் இல்லையே. எனக்கு அது ஒத்துக்கொண்ட பின்னாலே சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு ராஜினாமா ஒன்று கொடுத்தால் அது அவ்வளவுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் சேர்ந்து முடிவாய்க்கு வந்து விட்டது. அது இனிமேல் மறுபரிசீலனை செய்வதற்கு ஆளுநர் செய்ய முடியாது. அதை மறுபரிசீலனை செய்கின்ற அளவிற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் கூட அங்க பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் தட் ஹஸ் பிகம் கண்டென்ஷியஸ் அப்படிங்கறனால அதை ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ஆளுநரால? ரிவ்யூ பண்ண முடியாது. ஒன்றை எடுத்துக்கொண்டால் ராஜினாமா என்பதை கொடுத்து விட்டால், ராஜினாமா ஏற்றுக்கொண்டு விட்டால் திருப்பி அதை மறுபரிசீலனை செய்வதற்கு ஆளுநருக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை.